தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்கூட சிந்தனை கிடையாது. புரியுதுங்களா? 100% டாஸ்மார்க்கை ஏற்று நடத்துகிறது அரசு. அதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் போட்டிருக்காங்க. ஆமாம், ஜெயலலிதா காலகட்டம். உங்களுக்கு 3000 கொடு, லேப்டாப் கொடு, சைக்கிள் கொடு, எங்கேருந்து கொடுப்பேன்? ஏது பணம்? இந்தியாவே நாடே எதிர்பார்த்துச்சு நீட் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றங்கள் நீட்டை வச்சு ஒரு பெரிய அரசியலே பண்ணிச்சு. போய் களத்தில் இறங்கி வேலை செஞ்சு தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டம் வேணும்? இப்போ சார் சொன்னாங்க, இங்கே ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்குது, இங்கே இனிமேல் இலவசம்லாம் தேவையில்லை, இலவசம் கொடுக்குறதுனால இன்னமும் தேவை இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். எப்படி தேவை இருக்குது? ஏங்க, ஒரு காலத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்தாங்க கலெக்டரு, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்தாங்க இன்ஜினியரு, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்தாங்க டாக்டரு, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து வந்தாங்க ஃபஸ்ட் கிளாஸ் ஆஃபீஸரு. இப்படி எல்லாமே அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க. அவங்க மீண்டும் மீண்டும் தனியாக நின்று தன்னுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்த நினைச்சாங்கன்னா திமுக என்ற தீய சக்தியை எந்த காலத்திலும் ஒழிக்கவே முடியாது. அரசியல் நகர்வு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் செந்தில்வேல் அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தாமரம் முருகேசன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நாம் தமிழர் கட்சிக்கு தான் உண்மையான வாக்கு சதவீதம் இருக்குன்னு சொல்றாங்களே, இதை பத்தி உங்களோட கருத்து சார்? நாம் தமிழர் கட்சிக்கு தான் உண்மையான வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உங்களுக்கு தேர்தலில் இருக்கக்கூடிய வாக்கை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். இப்போ நாம் தமிழர் கட்சிங்கிறது கடந்த ஒரு 15 வருஷமாக அவங்க தேர்தல் பாதையில் இருக்காங்க. அதிமுகங்கிறது கிட்டத்தட்ட 50 வருஷமாக நாங்கள் தேர்தல் பாதையில் இருக்கோம். அதனால் வாக்கு சதவீதங்கிறது தன்னுடைய வெற்றியை வச்சு தான் சதவீதத்தை நிர்ணயிக்க முடியும். இப்போ அந்த வெற்றியே நீங்க கூட்டணி கட்சிகளோட இருங்கம்மா. இப்போ நாங்கள் பலமுறை நிரூபிச்சிருக்கோம். எம்ஜிஆர் இருக்கும்போது பலமுறை நாங்கள் தனியாக நின்றுருக்கோம். புரட்சி அம்மா இருக்கும்போது 2014 நாங்கள் தனியாக நின்றுருக்கோம். இப்படி பலமுறை இப்போ திமுக தான் இது வரைக்கும் கட்சி தொடங்குறதுலேருந்து அண்ணாதுரை காலத்திலேருந்து, நாங்கள் கொள்கை தலைவரக்கூடிய அண்ணாதுரை காலத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கூட்டணியோடு தான் நிற்கிது. அதனால் திமுகவுக்கு வேணால் அது பொருந்தும். அதிமுக பொறுத்தவரை நாங்கள் பலமுறை தனியாக நிரூபிச்சிருக்கோம். அதனால் நாம் தமிழுடைய வாக்கு சதவீதம்ங்கிறது 1% ஆரம்பித்து இன்றைக்கி கடைசி எலெக்ஷனில் 8% ஆயிருக்கு. அவங்க வளர்ந்து வர்றாங்க. இன்னும் தமிழ்நாட்டில் ஒரு எண்ணிக்கையில் கவுன்சிலர்களாவோ, சேர்மனாவோ, சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், இப்படி இன்னும் அவங்கள மக்கள் அங்கீகரிக்கல. அதனால் சட்டமன்றத்திலேயே காலடி வைக்கல. அதனால் என்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் உள்ளாட்சி அமைப்புகளையும் நுழையிறாங்களோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு அங்கீகாரம் வரும். அது வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட பட்சியாக இருந்தால் கூட மக்கள் பணி செய்யக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல. அதனால் மக்கள் பணி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அப்போ தான் சதவீதத்தை கணக்கிட முடியும். சார், இப்போ சார் பேசிட்டு இருக்கும் போது சொன்னாரு, நாம் தமிழர் கட்சி இன்னும் சட்டமன்றத்திலேயே காலடி வைக்கல. அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு உண்மையான வாக்கு சதவீதம் இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? நாம் தமிழர் கட்சி விடுங்க, வேறு மாற்று கட்சிகள் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளே போய் அதிமுக திமுக தவிர சொல்கிறேன், மாற்று கட்சியினர் என்ன ஒரு சட்ட திருத்த மசோதாக்கள் இல்லை இந்த நாட்டினுடைய அடிப்படை இந்த கட்டமைப்பை சீர் செய்வதற்கான அடிப்படை முயற்சிகளை செய்தாங்க. திமுக அதிமுக ஆளும் கட்சியை தவிர சொல்கிறேன். 66 சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக கொண்டு இருக்குது. இப்போ 2021 பிறகு ஒரு சின்ன சட்ட திருத்த மசோதா கூட கொண்டு வர முடியல. காரணம் என்னன்னா, பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையில் இருந்தால் மட்டும்தான் வாக்கெடுப்பு நடத்தி ஒரு சட்டத்தை நிறைவேற்ற முடியும். இது இயல்பு. 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிற விசிக, 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிற பாஜக ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5-6 தீர்மானங்களில் பேசலாம் சட்டமன்றத்தில். கவனஈர்ப்பு தீர்மானம், ஒத்திவைப்பு தீர்மானம், கவர்னர் உரையின் மீது நன்றி அறிவிப்பு தீர்மானம், இப்படி தான் பேசலாம் மொழிய. ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சட்ட மசோதாவை கூட நிறைவேற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பி ஜனாதிபதியின் ஒப்புதல் வாங்கி இந்த நாட்டினுடைய சட்டத்தை உருவாக்க முடியாது. உருவாக்க வேண்டும் என்றால் அடிப்படையில் மெஜாரிட்டி ஆஃப் எம்எல்ஏஸ் இருக்கணும், 117க்கு மேலே இருக்கணும். ஆக நான் என்ன சொல்ல வரேன் கேட்டினா, கூட்டணி வைப்பதனால இந்த சப்ஜெக்ட் வரும். கூட்டணி வைப்பதனால ஒரு 20 சீட்டு 30 சீட்டு 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டிருக்கிற திமுக இன்னைக்கு பாராளுமன்றத்தில் என்ன சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றி இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை வைத்திருக்கிறது? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக ஒருமைப்படுத்தப்பட்ட சட்டமன்றத்துக்கு போனா மட்டும் பத்தாதே, நீங்க சட்டங்களை இயற்ற அளவுக்கு அந்த வலிமை இருக்கணும், எண்ணிக்கை வலிமை இருக்கணும். அதுதான் சொல்றேன். இப்போ ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா தேர்தல் ஆணையம் ஒரு வரையறை வச்சிருக்குது, 8% வாக்கு. புரியுதுங்களா? இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அது நாம் தமிழ் கட்சி மாறி இருக்கு. 2 உறுப்பினர்கள்
எது ஒரு தேர்தலில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது ஒட்டுமொத்த 234 தொகுதியில் 3% சட்டமன்ற உறுப்பினர்கள், அப்படி பார்த்தீங்கன்னா 8 சட்டமன்ற உறுப்பினர்கள், இதில் ஏதேனும் ஒன்று பெற்றுவிட்டால் ஒரு கட்சி மாநிலத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை உருவாகுது. அப்படி தான் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை வந்து கொடுத்துருக்குது தேர்தல் ஆணையம். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை அந்த அமைப்பை கொடுத்துருக்குது. புரியுதுங்களா? இப்போ வந்து பாராளுமன்றத்திலையோ சட்டமன்றத்திலையோ நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களிலோ அல்லது ஊரக உள்ளாட்சி தேர்தல்களையோ வெற்றி பெற்று அந்த அவைக்கு போனால் தான் இந்த கட்சி அடையாளப்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு கருத்து தோழர் சொல்கிற கருத்து நான் முரண்படுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எதிர்பார்ப்பது ஒட்டுமொத்தமாக சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அளவில் வலிமை பெறுவதற்கான நோக்கம் போக்கு. இடையில சமரசம் செஞ்சு 1-2 வாங்கி அது உள்ளே போய் வெட்டா போயிட்டு வெளியே வர்றதில்ல, எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ அடுத்த கட்ட நகர்வுகள் மென்மேலும் வந்து எங்கள் செறிவூட்டப்படக்கூடிய அந்த தேர்தலை சந்திக்கணும் தான் நாங்கள் சிந்தனையாக இருக்கும் ஒழிய அது வந்து 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், 1 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 1 மாமன்ற உறுப்பினர்கள், 1 ஒன்றிய கவுன்சிலர் வாங்கி அது ஒன்றும் பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அமைப்பை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை தேர்தல் ஆணையமோ மக்களோ தரமாட்டாங்கன்றது என்னோட கருத்து. சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இப்போ லேப்டாப் வந்து மாணவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ அதில் வந்து எடப்பாடி அவர்கள் நிறைய கருத்து முரண்பாடுகள்லாம் முன் வச்சிருந்தாரு. அப்போ சிவசங்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, அமைச்சர் சிவசங்கர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி 2019 வந்து லேப்டாப் திட்டத்தை நிறுத்தின எடப்பாடி அவர்கள் இதை வந்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு. அவர் பேசினோட கருத்துக்கு உங்களோட கருத்து என்ன? இல்லை, இது நாம் தமிழ் கட்சியினோட கருத்தாக இது என்ன பார்க்குறபடி கேட்டிங்கன்னா, கல்வியில் வந்து ஒரு சமத்துவம் இருக்கணும், கல்வியில் தரமும் ஒரு சமமான கல்வி முறை இருக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டில் 4 விதமான கல்விகள் இருக்குது. மெட்ரிகுலேஷன் கல்வி, சமச்சீர் கல்வி, சிபிஎஸ்சி கல்வி, இன்டர்நேஷ்னல் கல்வி, 4 விதமான கல்விகள் இருக்குது. இந்த 4 விதமான கல்விகளை பயில்கின்ற மாணவர்கள் சரிசமமான அறிவுகளை பெறுவதில்லை. சரிசமமான அறிவுகளை பெறாதனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்புகள் சமமாக வர்றதில்லை. வாய்ப்புகள் சமமாக வராதனால என்ன ஆகுதுன்னா, சமத்துவம் நிலவுவதில்லை சமூகத்தில். புரியுதுங்களா? இந்த கல்வியினுடைய அறிவு மேம்பட்டு கீழே இறங்குறதுனால வேலை வாய்ப்பு கூட முன்ன பின்ன தான் இருக்குது. இந்த கல்வியில் சமமின்மை இருக்கிறதுனால அயலகத்தில் படிக்கிற ஓராண்டினுடைய இந்திய மாணவர்களுடைய செலவு 50,000 கோடி ஆக்ஸ்ஃபார்ம் நிறுவனம் அறிவிச்சிருக்கு. இந்த 50,000 கோடி வெளிநாடுகளில் இந்தியாவிலேருந்து முதலீடு பண்ணுறாங்கள கல்விக்கு, அதில் ஆண்டுக்கு 20 ஐஐடியும் 40 ஐஏஎம்மும் கட்டலாம் அப்படின்றது ஆய்வறிக்கை சொல்லுது. நான் என்ன சொல்ல வரேன், கல்வியில் ஒரு சமத்துவமான நிலைப்பாடு இருக்கணும். நீங்கள் லேப்டாப் கொடுக்குறதுனால கல்வியில் சமத்துவம் வந்துருமா? அதை எடப்பாடி சொல்கிறார், ஐயா ஸ்டாலின் சொல்கிறார், அதை பற்றி நம்ம கவலை கிடையாது. கல்வியில் சமத்துவம் இருக்கும், கல்வியில் தரம் இருக்கும். அரசு பள்ளியிலையும் தனியார் பள்ளியிலும் படிக்கிற மாணவர்கள் 2 பேரும் ஒரே தரத்தோடு அந்த கல்வி புகுத்தப்படுகிறதா? இதுதான் நாம் தமிழ் கட்சி அந்த நோக்கம் தான் இருக்குது. அப்போ அரசு பள்ளியில வந்து கல்வி தரம் இல்லைன்னு சொல்றீங்க, அது வந்து திமுக அரச குற்றம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுகவும் ஆண்டிருக்காங்க, திமுகவும் ஆண்டிருக்காங்க, 2 கட்சிகளுமே வந்து சரியா பண்ணலன்னு நீங்க சொல்றீங்க. மீண்டும் சொல்றேன் கேட்டுங்களேன், இப்போ நாட்டில் வந்து தனியார் கல்வி நிறுவனம், அரசு கல்வி நிறுவனம் இருக்குது. புரியுங்களா? இந்த 2 கல்வி நிறுவனங்களிடத்துல இருக்கிற மாணவர்களுடைய தரத்தை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். புரியுதுங்களா? இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக இருக்கிற 18,069 கல்லூரிகள் இருக்குது, 369 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. உலகளாவிய பல்கலைக்கழகங்களில் 200 பல்கலைக்கழகங்களில் இந்தியாவிலிருந்து ஒரு பல்கலைக்கழகம் கூட இடம்பெறலை. இந்த நாடு ஜிடிபியில் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு உள்நாட்டு உற்பத்தியில் 6% கல்விக்கு செலவிடணும். ஆனால் இந்த நாடு 3.79% கல்விக்காக செலவிடுகிறது. மீண்டும் சொல்கிறேன் கேட்டிங்களா? இப்படி ஒரு உலகளாவிய அரங்கில் நம்ம கல்வியை மேம்போக்க பார்க்கும்போது தரம் குறைந்து தான் இருக்குது. ஆனால் இதை தனியார் துறையில் வந்து இப்போ கல்வி பார்த்தா மேம்பட்டு இருக்குது. ஏன்னா அவனுடைய சிலபஸே வேறு. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அரசு பள்ளியில மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி இருக்கு அப்படின்னு. அது என்ன மாணவர்களுடைய எண்ணிக்கைனா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தபட்சமாக 20-30 அரசு கல்விக்கூடங்களை ஏன் மூடுறீங்க? மகேஷ் பொய்யாமொழி அவர் பேர், அவர் கல்வித்துறை அமைச்சர், அவரே அந்த அறிக்கை கொடுக்குறாரு. ஒரு சில பள்ளிகள் வந்து செயல்பாட்டில் இல்லாதனால அப்போ மாணவர்கள் அந்த இடைநிலை கல்வியை நோக்கி நகரல, தனியார் கல்வியை நோக்கி நகர்றாங்க. இதான் யதார்த்தம். புரியுதுங்களா? ஆண்டுக்கு 20 லட்சம் பட்டாதாரிகள் வெளியே வரா, 5 லட்சம் பட்டாதாரிகள் வந்து பொறியியல் பட்டாதாரிகள் இருக்கா. நீங்கள் என்ன வேலை தெரியுங்க, என்ன அவுட்புட்டோ அது மாதிரி தான் இன்டேக் எடுக்கணும். புரியுதுங்களா? கல்வி பயின்று வருகிற துறை வேறு, இவன் வந்து வேலை செய்கிற துறை வேறு. நான் ஆக்சுவலாக ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர். இப்போ எனக்கு என்ன அடிப்படை வேலை பக்குவம் இருக்கிறது? வரான் ஒரு பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு வரான்னு கேட்டினா அவனுக்கான வேலை திட்டங்கள் இங்கே இல்லை, தமிழகத்தில் இல்லை, இந்தியாவில் இல்லை. அப்போ என்ன பண்ணுறான்? உடனடியாக அவன் பொருளாதார மீட்டெடுக்கிற சம்பாதித்தான், ஜூமோட்டோ ஸ்விக்கி ஓட்டிட்டு உட்காந்துருக்கான்.
பெட்ரோல் இல்ல பங்க்ல பெட்ரோல் அடிக்கிறான். எல்லாருக்கும் அரசே வேலை வழங்கும் அப்படின்றது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதுக்கு சாத்தியம் இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணணும், நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்தூக்கி பார்க்கணும். ஆக்ஸ்ஃபார்ம் அறிக்கைன்னு ஒன்று இருக்குது, இந்த நாட்டினுடைய உலக சமத்துவமின்மை அறிக்கைன்னு சொல்லி போட்டாங்க. அது குறிப்பாக இந்த எடுத்தாங்க. அதில் யார் எடுத்தாங்கன்னா தாமஸ் பக்கட்டி, ஜான் லூகாஸ்ன்னு சொல்லிட்டு 2 பெரிய பிரெஞ்சு பொருளியல் அறிஞர்கள் எடுத்தாங்க. என்ன எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, கொரோனா காலங்களில் ரிலையன்ஸ் குரூப் இருக்கு இல்லையா, அவங்க மொத்தம் வந்து 50,000 கோடி சம்பாரிச்சாங்க. அதில் வரி மட்டும் 3%, 1,500 கோடி கட்டியிருக்காங்க இந்திய பெருங்கண்டத்திற்கு, அதாவது மத்திய அரசுக்கு. ஆக ஒரு சராசரி மனுஷன் ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டான்னா அவன் 25 ரூபா வரி கட்டுறான். ஆக பெரும் நிறுவனங்களுடைய கார்பரேட் நிறுவனங்களுடைய வரி விகிதத்து முறை சாதகமாக இருக்குது. இது நிறுவனங்களுக்கு சாதகமாக இருக்குது, மக்களுக்கு பாதகமாக இருக்குது. அப்போ இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருப்பதனால தான் அனைவருக்கும் வேலை கிடைக்க முடியல. அதே வேலையில் தொழிலை தொடங்குவதற்கான அடிப்படை பொருளாதாரம் இங்கே இல்லை. சிக்கல் எங்க இருக்கு பாத்தீங்களா? நான் பொருளாதாரத்திலேயே சிக்கல். இப்ப நான் இப்ப ஐயா வந்து உள்ள என்ன பண்ணாரு, 2021 இந்த ஆட்சி ஏற்படுத்தும் போது என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா, உலகில் இருக்கிற மிகப்பெரிய பொருளியல் வல்லுநர்லாம் ஒன்னா கூட்டினார். யார் யாரும் தெரியுமா உங்களுக்கு? எஸ்தர் டப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கா சென்று தெரியுமா, 2019 பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற ஆகச் சிறந்த மனிதர். அவருடைய மனைவி தான் வந்து எஸ்தர் டப்ளோ. புரியுதுங்களா? ரகுராம் ராஜன் சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் கவர்னர், ரிட்டையர்டு. அவர் இப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு இதில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கார். அவர் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு மத்திய நிதித்துறை செயலாளர். அவர் ஸ்ரீ ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெல்ஜியம் நாட்டினுடைய நோபல் பரிசு வென்ற அந்த ஒரு பேர் அபிஜித் பானர்ஜியோட நண்பர் ஸ்ரீ ட்ரஸ்ட். இவங்க எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி நாட்டில் 3.5 லட்சம் கோடி எடப்பாடி அவர்கள் கடன் வாங்கி வச்சுட்டாங்க. நாங்கள் வந்து அதை சீரமைச்சு இந்த கடனெல்லாம் அடைச்சி மற்றபடி இந்த 5 ஆண்டுகளில் வந்து மிகப்பெரிய பொருளாதார சீரமைப்பை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் ஐயா இவர் வந்தார். கருணாநிதி ஸ்டாலின் வராரு. இவர் வந்த பிறகு ஒரு மேலே ஒரு 4.5 லட்சம் கோடி ஆகி 9,55,000 கோடி கடன் ஆகி போச்சு. இப்போ இந்த குழு கூட்டினாங்கள ஆகச்சிறந்த உலகில் ஆகப்பெரும் வல்லுநர்கள், பொருளாதாரத்தில் நோபல் பரிசு போட்டாலும் முட்டாப்பாய் கிடையாது, அவர்கள் அறிஞர்கள் தான். அவர்கள் வகுப்பதற்கான திட்டங்கள் எதுவும் இல்லைங்க. நீங்கள் உள்நாட்டு உற்பத்தி, அது தன்னிச்சையான அந்த பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய, தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய சிந்தனை கிடையாது. புரியுதுங்களா? 100% டாஸ்மார்க்கை ஏற்று நடத்துகிறது அரசு. அதுக்கு ஒரு சிறப்பு சட்டம் போட்டிருக்காங்க அம்மா ஜெயலலிதா காலங்களில். அங்கே குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 100% பாலை அரசு ஏற்று நடத்துகிறது, அமுல் என்ற நிறுவனம். அந்த பாலை வந்து அரசு ஏற்று நடத்துவதனால ஆண்டிற்கு 48,000 கோடி வருவாய் கிடைக்குது. இங்கே வெறும் 20% தான் பாலை வந்து அரசு ஏற்று நடக்குது, ஆவின் நிறுவனம். 48,000 கோடி அங்கே வசூலாகுது, இங்கே வெறும் 12,000 கோடி தான் வசூலாகுது. ஒரு நாளைக்கு சென்னையில் மட்டும் 30 லட்சம் லிட்டர் பால் விற்பனை ஆகுது. புரியுதுங்களா? இதில் இவங்களுடைய பங்கு என்ன தெரியுங்களா? வெறும் 12 லட்சம் லிட்டர் தான். அப்போ உள்நாட்டு உற்பத்தியில் தற்சார்பு பொருளாதார கொள்கையில் உங்களோட சிந்தனை என்ன, உங்களோட செயல்பாடுகள் என்ன அப்படின்னும் போது நில்லு. இப்போ இந்த சிக்கலை கொண்டு சீக்காம நீங்கள் எப்படியாப்பட்ட பொருளியல் அறிஞரை கொண்டாந்து நிறுத்தினா கூட அவங்க வாய்மொழியாவோ கணக்கு போட்டு பார்ப்ப மொழிய உள்ள வந்து தற்சார்பு பொருளாதார கொள்கையில் சிக்கல் இருக்குன்னும் போது உங்களால் எதுவுமே நிவர்த்தி பண்ண முடியாது. மேலும் கடன் தான் வாங்க இருக்கும். உங்களுக்கு 3000 கூட கொடு, லேப்டாப் கொடு, சைக்கிள் கொடு, எங்கிருந்து கொடுப்பேன்? ஏது பணம்? மக்களோட வரி பணம்னா ஒவ்வொருத்தன் தலையில் நீங்கள் கிட்டத்தட்ட 30 லட்சம் 20 லட்சம் கடன் இருக்கு. இதை வெளியே சொல்ல முடியுமா? ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? நீங்கள் கமிஷனுக்காக கட்டடங்கள் கட்டப்படுகிறது. அரசு சுகாதார நிறுவனங்களில் சரியான செவிலியர்கள் இல்லை, மருத்துவர்கள் கிடையாது. பல சிக்கல் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், நீங்க சொன்னீங்கல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கல, இப்ப இலவசமே வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அவசியம் இல்லைன்றல, ஏன் அதை வாங்கணும்னு நான் கேட்குறேன். நாம் தமிழர் கட்சியோட கோட்பாடே அதானே. எதுக்காக இலவசங்கள் தேவையில்லை, தேவையற்றவை? இலவசமாக கொடுக்க வேண்டியது என்னென்ன? மருத்துவமும் கல்வியும் தானே நீ கொடுக்கணும். அதை விட்டுட்டு என்னென்னவோ கொடுத்தனா அது மக்களுடைய பொருளாதாரத்தை சீர் செய்யாது இல்லை. அதாவது அதிமுக காலகட்டத்திலயுமே வந்து இலவசமா லேப்டாப், சைக்கிள் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்கீங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி வந்து இலவசமே தேவையில்லாத ஒண்ணு அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து? இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிங்கிறது ஒரு அபரிதமானது. இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்ததுனால தான் வந்து 69% இடஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் சட்டமாக ஏற்றி சட்ட பாதுகாப்பு ஏற்படுத்தி இன்றைக்கு வரைக்கும் உச்சநீதிமன்றமே நம்மளுடைய இடஒதுக்கீடு எதுவும் பண்ண முடியல. ஒன்று. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
இந்தியாவே நாடே எதிர்பார்த்துச்சு. நீட் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றங்கள் நீட்டை வச்சு ஒரு பெரிய அரசியலே பண்ணிச்சு. அப்போ நம்மள்ட்ட ஒரு அவேர்னஸ் இருக்கிறனால தான், நாம் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக இருக்கிறனால தான் சட்டமன்றத்தில் ஆர்டிகல் 162 பயன்படுத்தி 7.5% இடஒதுக்கீடை வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு வந்து இன்றைக்கு வருஷத்துக்கு 400-500 டாக்டரை நம்ம உருவாக்குறோம். அதனால் தமிழ்நாடுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் மாநிலம், மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய மாநிலம். ஏன் ஒரு காலத்தில் வந்து காமராஜர் வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து அதை வந்து சத்துணவாக மாற்றினார். அன்றைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத குழந்தைகள் நிறைய இருந்துச்சு. ஒரு 50 வருஷம் முன்னோக்கி இருக்கும்போது 1977, 78, 80, 84, 90, 2000 வரைக்கும் தான் உண்மை. 95 அந்த காலகட்டம் வரைக்கும் அன்னைக்கெல்லாம் அந்த சத்துணவு சாப்பிட்றதுக்கே குழந்தைகளுக்கு வந்து படிக்க போனாங்க. அதனால அன்னைக்கு உள்ள காலத்து இன்னைக்கு டிஃப்ரெண்ட் சொல்கிறேன். அதாவது அன்னைக்கு வந்து குழந்தைகள் போய் சாப்பிட்றதுக்காகவே ஸ்கூலுக்கு போவாங்க. அதனுடைய விகிதம் வந்து படிப்பு விகிதம் உயர்ந்து இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் கேரளாவும் இதே மாதிரி நம்மளை மாதிரி ஈக்குவலாக வளர்ந்துருக்காங்க. கல்வியில் இன்றைக்கு வந்து தமிழன் தான் போய் கல்வியில் முதலிடம் கேரளா. இருங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அமெரிக்காவிலையும் ரஷ்யாவிலையும் பிரிட்டன்லையும் யூகேலையும் பல நாடுகளில் நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க தான் மிகப்பெரிய லெவலில் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது உண்மை, இதை மறுக்க முடியாது. இதுக்கு காரணம் அன்னைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த கல்வி புரட்சி. அன்னைக்கு ஏற்படுத்தப்பட்ட வந்து யூனிவர்சிட்டி தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பொறியாளர்களை உருவாக்குது, மிகப்பெரிய டாக்டரை உருவாக்கிட்டு இருக்கு, மிகப்பெரிய இன்ஜினியர்களை உருவாக்கிட்டு இருக்கு, மிகப்பெரிய வக்கீல்களை உருவாக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு உருவாக்கப்பட்டதான் ஒவ்வொரு இதுவும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா தான் முதல்ல சட்டத்தில் வந்து அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கவர்மெண்ட் லா காலேஜ் இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய சீர்மிகு பல்கலைக்கழகம் டாக்டர் அம்பேத்கர் பெயரில் வந்து உங்களுக்கு அடையாறில் ஏற்படுத்தி பின்னால் வந்து தரமணிக்கு போச்சு. அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய கல்வி, சட்டக்கல்வியில் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் கொண்டு வாங்க. இப்படி கல்வியில் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் கொண்டு வந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மாவும். அதுக்கடுத்து எங்களுடைய புரட்சி தமிழ் எடப்பாடியார் என்ன வேணாலும் கோப்பிக்க 4.5 வருஷத்தில் 50 வருஷத்துல கூட அவ்வளவு காலேஜ் வந்துடக்கூடாது. 11 மருத்துவக் கல்லூரி மத்திய அரசு பேசி கொண்டு வந்தார். ஏழு சட்டக்கல்லூரி, கிட்டத்தட்ட 18 வந்து கலை அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக், இப்படி வந்து அந்த 4.5 இவ்வளவு பெரிய கல்லூரிகள்லாம் கொண்டு வந்தார். அதனால சும்மா வராது இதெல்லாம். சமூகம், சமத்துவம், சமூக நீதி, மனிதநேயம் இப்படி பேசிட்டே இருக்க மாட்டார். அவர் போய் களத்தில் இறங்கி வேலை செஞ்சு தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டம் வேணும். இப்போ சார் சொன்னாங்க, இங்கே ஒரு மிகப்பெரிய வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குது, இங்கே வந்து இனிமேல் இலவசம்லாம் தேவையில்லை, இலவசம் கொடுக்கறனால இன்னமும் தேவை இருக்குன்னு நான் சொல்கிறேன். எப்படி தேவை இருக்குது? இன்னமும் தேவை இருக்குது. தேவை இருக்கு கண்டு தானே வந்து இன்னமும் வந்து சத்துணவு போயிட்டு இருக்கு. சத்துணவு தூக்கி கொட்டாவை செய்றாங்க. இன்னமும் சாப்பிட்றதுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கு, அது வேற கதை. அதாவது 2021 தமிழ்நாட்டு பள்ளி கல்வித்துறையுடைய மாணவர்கள் எண்ணிக்கை 52 லட்சம். இன்னைக்கு 10 லட்சம் குறைஞ்சிருச்சு. அதான் உண்மைதான். பல ஏரியாக்களில் ஒரு மாவட்டத்துக்கு, கல்வி மாவட்டத்துக்கு 20-30 ஸ்கூல் மூடிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் பள்ளி கல்வித்துறை நிர்வகிக்கிற அரசு தான். இப்போ 10 லட்சம் குறைஞ்சிருக்கா எவ்வளோ பெரிய ஒரு மோசடியான வேலை. ஆனால் ஒரு அதுக்கு அலாட் பண்ணுற நிதிங்கிறது 40,000 கோடி 50,000 கோடி இருக்காங்க. அந்த நிதியெலாம் எங்கே போகுதுனே தெரில. 10 லட்சம் மாணவர்கள் இந்த 4.25 குறைஞ்சிருக்காங்க. அப்போ இது வந்து சொல்கிறது உண்மைதான், அதை நம்ம ஏற்றுக்கிறோம். எப்படின்னா தனியார் பள்ளிகளை நோக்கி நகர்வு போயிட்டுருக்கு. ஒரு மிக மோசமான சூழல் தமிழ்நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்குது. எப்படி ஒரு உளவியலாக, சைக்காலஜிக்கலாக மக்களுக்கு வந்து ஒரு ஆட்டோ ஓட்டோவிலேருந்து, ஒரு மெக்கானிக்லேருந்து, ஒரு 2 வீலர் மெக்கானிக் தான் குழந்தைய வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து படிக்க வச்சாதான் நல்லா கல்வி பயிலும், இப்படிங்கிற சைக்காலஜிக்கலாக உளவியலாக அவங்களுக்கு ஒரு அதிமுக காலகட்டத்திலையும் தனியார் பள்ளிகளையும் தனியார் கல்லூரிகளையும் நோக்கி தானே போயிட்டு இருக்கு. அப்போ இருந்துச்சு. இப்போ ரொம்ப கூடுதலாயிடுச்சு. 10 லட்சம் பேர் டிகிரி சார்னா நீங்கள் பார்த்து ரொம்ப மோசமான விஷயம் இல்லை சார். அப்போ நீங்கள் 2 கட்சிகளும் கம்பாரிசன் பண்ணக்கூடாது. எங்க ஆட்சி இல்லைங்க, நான் அதை வந்து இந்த ஏன் இப்போ நீங்கள் சொல்கிற சத்துணவு சரியில்லை, காலை உணவு திட்டங்கிற பேரில் போய் வந்து ஹோட்டலில் டிஃபன் வாங்கி கொடுக்குறாங்க. இப்படி நிர்வாக சீர்கேடு இருக்குது. இதை சரி பண்ணியிருந்தால் அந்த 10 லட்சம் குழந்தை இங்கே படிச்சிருக்கான். ஏங்க ஒரு காலத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சு வந்தாங்க கலெக்டரு, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சு வந்தாங்க இன்ஜினியரு, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சு வந்தாங்க டாக்டரு, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சு வந்தாங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃபீஸரு. இப்படி எல்லாமே அப்துல் கலாம் எடுத்துக்கிறேங்க. இந்த சிட்டியில் ஒரு கமிஷனர் முத்துக்கருப்பன் இருந்தார் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, சிட்டி கமிஷனரா. அவர் யார்? சாதாரண ஒரு ஒரு அரசு பள்ளியில் படித்தவர். இப்படி எண்ணற்ற நம்மளால சொல்ல முடியும். இப்படி எல்லாருமே அரசு பள்ளியில் படித்தவங்க தான் அந்த IPS ஐஏஎஸ் ஆனாங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன?
அரசு பள்ளியுடைய தரம் என்ன? 4 வருஷ காலத்தில் வந்து ஒரு 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 கல்வி ஆண்டுக்கு 40,000 கோடி ஒதுக்குறாங்க. அப்போ இந்த 4.5 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1,70,000 கோடி ஒதுக்கிறாங்க. இந்த 1,70,000 கோடி ஒதுக்கிட்டு அதற்கான வந்து டெவலப்மெண்ட் என்ன, குரோத் என்ன? இல்லை. 10 லட்சம் பேர் மாணவர்கள் ஸ்கூலுக்கே போகல, வேற ஸ்கூல் நோக்கி போயிட்டு இருக்கா. அப்போ இப்படி ஒரு மோசமான ஆட்சி இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அப்படி நடக்கும்போது அப்போ இலவசம் எப்படி வேணாம்னு சொல்ல முடியும்? அப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட புரட்சி வரணும். நாம் தமிழர் என்ன பண்ண, மக்கள்கிட்ட அவேர்னஸ் ஏற்படுத்தணும், மக்கள்கிட்ட புரட்சி வரணும். இப்போ பாருங்க 3000 ரூபாய் பணம் ரெக்க கட்டி போய் லைனில் நிற்கிது மக்கள். இப்போ அவங்களுக்கு தேவை இருக்குதா நிற்கிறாங்க. இப்போ அது இப்போ எங்களுக்கு கூட தான் இலவசமே கொடுக்கக்கூடாது, மக்களை வந்து நாங்கள் பெரிய லெவலில் தமிழ்நாட்டை டெவலப்மெண்ட் அப்படி தான் நாங்கள் கொண்டு வந்த மிகப்பெரிய கனவு திட்டம். அது சாருக்கு தெரியும். 4.5 வருஷம் ஆட்சியில் இது குடிமராமத்து திட்டம், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஏரியவும் குளங்களையும் தூர்வாரணும். அது சாதாரண விஷயம் கிடையாது. பல ஆயிரம் கோடிகளை ஒதுக்கி பெரிய நிர்வாக நிதி சுமையிலையும் அந்த வேலையை செப்பனையும் நாங்கள் வந்து பண்ணி முடித்தோம். அதனுடைய விளைவு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இது தண்ணி பஞ்சமே கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஏரிகள் வந்து பெரிய கிடக்கு, எங்கே பார்த்தாலும் வந்து ஆறுகள் வந்து இன்னைக்கு வந்து ஏரிகளும் குளங்கள் வந்து தண்ணி பெரிய கிடக்கு மழை காலத்தில். அதுக்கு காரணம் எடப்பாடியார் செஞ்ச திட்டம் தான். இப்போ எங்களுக்கு உடன்பாடு, இலவசமே இல்லாமல் தமிழ்நாட்டை வழிநடத்தினா உண்மையிலே டெவலப் ஆகணும். ஆனால் மக்கள் அதுக்கு தயாராக இருக்கணும். இலவசத்தை அறிவிச்சாதான் அவங்களே வந்து, ஆனால் அதுக்கு தேவை இருக்கிற விளைவு தான். தேவை இருக்குன்னா எப்படி கேட்குறேன்னா, இன்னமும் விளிம்பு நிலை மக்கள், இன்னமும் விவசாயம் பண்ணுற மக்கள், இன்னமும் வந்து 100 நாளில் 120 நாளாக வரவேற்கக்கூடிய மக்கள், அந்த 100 நாள் சம்பளத்தை வாங்கி வேலை செய்கிற மக்கள், இங்கே ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஒரு சார்பு மக்கள்கிட்ட போய் ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட போய் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தில் போய் நிலங்கள் குவிஞ்சு கிடக்கு. விளிம்பு நிலை மக்கள்கிட்ட நிலங்கள் இல்லை. அவன் என்ன பண்ணுவான்? விவசாயம் பண்ணால் 100 நாள் வேலைக்கு தான் பார்ப்பான். அப்போ திடீர்னு இந்த விஷயங்கள்லாம் நம்ம கட் பண்ணிட முடியாது. என்றைக்கு வந்து தற்சார்பு பொருளாதாரம், இப்போ வந்து குஜராத்தில் வந்து 42,000 கோடி பண்ண முடியுதுன்னா தமிழ்நாட்டில் ஏன் பண்ண முடியல? இங்கே உள்ள நிலைமை அப்படி இருக்குது. எதுக்கெடுத்தாலும் கொடி பிடிக்கிறது. ஒரு நல்ல திட்டம் பண்ண போறோன்னா எது வந்தாலும் கொடி பிடிக்கிறது. இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிகள் இங்கே இதுக்குன்னே உருவாக்கி வச்சிருக்கு திமுக. மே 17 ஒரு இயக்கம் இருக்கும். நாம் தமிழர்ல நாங்கள் வந்து அவங்களுடைய கொள்கையோட எங்களோட அவங்க தமிழ் தேசியம் பேசுவாங்க. ஓரளவு அதிமுக ஒத்து போகிற கட்சி தான். எங்களுக்கு வந்து பெரிய கான்ட்ரவர்சி கிடையாது. அதாவது நான் சொல்றது திமுக இதுக்குன்னே உருவாக்கி வச்சிருக்கு. மே 17 இயக்கம், திருமுருகன் காந்தி, கம்யூனிஸ்ட் கட்சிங்க. ஒரு காலத்தில் உண்டியல் குலுக்கி கட்சியை வளர்த்தாங்க. இன்னைக்கு எந்த கம்யூனிஸ்டாவது உண்டியல் குழுதா? இந்த மாதிரி 2 கம்யூனிஸ்ட் கட்சிங்க. அப்போ மார்க்சிஸ்ட், லெனின், அது இன்னும் 2-3 கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குங்க. கோவன்னு ஒரு பாடகர் இருப்பார், நந்தினின்னு ஒரு சட்டக்கல்வி மாணவர் இருப்பாங்க. இப்படி சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி ஒரு குரூப்பை இந்த 4.5 வருஷம் அவங்களாம் எந்த போராட்டமும் எங்கேயும் பண்ணவே மாட்டாங்க, அமைதியாக இருக்காங்க. இப்போ ஈவன் வந்து வைகோன்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு காலத்தில் அவர் சந்திக்காத இதுவே கிடையாது. தடா பொடா மிசா எல்லா சட்டத்தையும் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக சந்திச்சார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் மகனுடைய வளர்ச்சிக்காக ஒட்டுமொத்த அவருடைய தியாகத்தெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தாரோ அவருக்காக ஒரு 10-15 பேர் தீ குளித்து தன்னுயிரை மாற்றிக்கிட்டாங்களோ அதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு திமுக போய் இதே வைகோ தான் பேசினார். தமிழ்நாட்டில் என்ன பேசினார்? நான் எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சியை கருவிருப்பேன், திமுகவினுடைய என்னுடைய இது வந்து கல்லறைகளை விட என்னுடைய இது சுவாசம் வந்து படாது, இப்படிலாம் பேசிட்டு திமுகவை நான் வந்து தடந்திரியில் அழிப்பேன், இப்படிலாம் பேசிட்டு இன்னைக்கு ஒத்த சீட்டுக்கு தன்னுடைய மகன் துறை வைக்கிறதுக்காக ஒத்த சீட்டுக்காக இன்னைக்கு போய் திமுக காலை வந்து நக்கி பிழைக்கிற வைகோவை மாறிட்டார். அப்போ தியாகம் எங்க? அந்த தியாகம் மறைஞ்சு போயிடுது. இப்படி வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கூட்டம், யாரு? ஓங்கோல்ல இருந்து ஓடி வந்த கருணாநிதி கூட்டம் ஒரு மிகப்பெரிய சிண்டிகேட் அமைச்சு தமிழ்நாட்டில் இப்படி தப்பான ஆட்களை வளர்த்துக்கிட்டு தமிழ் தேசியத்தையும் தமிழ் மக்களையும் தமிழ்நாட்டுடைய தொன்மையும் தமிழ்நாட்டுடைய பண்பாட்டையும் அழிக்கக்கூடிய விதமா அவங்க வந்து ஒரு சிண்டிகேட் அமைச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, மக்கள் வளத்தையும் மண் வளத்தையும் இயற்கை வளத்தையும். அதனால இதை தட்டி கேட்கறதுக்கு நாம் தலைமுறை மாதிரி கட்சிகள் அதிமுகவோட சேர்ந்து இந்த தீய சக்தியை திமுகவை ஒழிக்கிறத விட்டுட்டு அவங்க மீண்டும் மீண்டும் தனியாக நின்று தன்னுடைய வாக்கு சதவீதத்தை வந்து உயர்த்த நினைச்சாங்கன்னா திமுக என்ற தீய சக்தியை எந்த காலத்திலும் ஒழிக்கவே முடியாது.